எனக்கு தெரிந்தாலும் மக்களுக்கு அப்படியா? ஆமா. பகலில் பூவுலக மக்களுக்கெல்லாம் ஒளி தருவது என்ன? பகலில் ஒளி தருவதோ சூரியன், இரவில ஒளி வீசுகிறது அது என்ன? இரவுல கொடுக்கிறது போக்கத்துல தந்தரை தந்தரை. அப்படி எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் ஜீவவேதங்களுக்கும் படியளக்கும் தொழிலை மேற்கொண்டவர் ஒன்னானப்பட்ட பரமேஸ்வரன். அந்த பரமக்கடவுடைய தலைமுடியிலே தலார் தலார் என்று ஒளி வீசி கொள்கிறதே சந்திர பகவான். அந்த சந்திரனால் உருவான என் குலம் சந்திரகுலம். சாஸ்திர கோடி வேந்தர்கள், பாண்டவர்கள் 5 தருமன், பீமன், அர்ஜுனன், அருணன், சகாதேவன். பொறுமையிலே சிறந்தவர். தர்மமே நிச்சயம், தர்மமே சகாயம், தர்மத்திற்கு ஓர் நாளும் அழிவில்லை என்று தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து வரக்கூடியவர். புல்லின் மீது நடந்தால் கூட அந்த புல்லுக்கு எங்கே வலிக்குமோ என்று சொல்லி மெல்ல மெல்ல அடி எடுத்து வைத்து நடக்கக்கூடிய பொறுமையில் சிறந்த தர்மர் என் பெரியண்ணார். 1000 கஜேந்திர பலம் பொருந்திய என் இளையண்ணார் பீமன். ஆமா. கடைசியாக அழகிலே சிறந்த நகுலனும் சாஸ்திரத்தில் வல்லவன், 4 எளியவன், ஞானி என்று பெயர் பெற்ற சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவ கண்மணி என் கடைசி கவியாக இருந்தாலும் ஒரு பெண் பிள்ளை, ஒரே ஒரு தங்கச்சி சங்குபதி. சங்கிலே பிறந்தாலே சங்குபதி. இப்படி இருவருக்கு மூத்தவனாகவும் இருவருக்கு இளையவனாகவும் விளங்கி வரக்கூடிய என் பெயர் என்ன? தெரியாம பேசிட்டு என்ன நினைச்சிட்டு புரிந்திருக்க வேண்டுமே. எல்லாம் சொந்தக்காரங்க தான் அப்படி தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு தொட்டியல் படுத்துக்கு வரேன். புரியவில்லையா? இப்படி சொன்னா புரியும். எப்படி அடிச்சு சொன்னாவா? இப்படியே சொல்லுங்க. போய் எழுப்பிதா
ஊருகட்ட குந்தாணி ஆயா சண்டைக்கு வருது. ஏய் நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தாய் குலம் அடைய. இது தாய் குலம் அல்ல, வேற என்ன? இது பேய் குலம். தாய் குலமா? ஆமா. காவலா, இருவருக்கு மூத்தவன், இருவருக்கு இளையவன், பங்குனி மாதத்திலே பிறந்தவன், 11 பேர்நாமம் கொண்டவன், 12 அழகுடையவன், 32 லட்சங்கள் பொருந்திய ஆனால் அழகு மன்னன். என் பெயர் அர்ஜுனன். அதாவது என் தாயின் வயிற்றிலிருந்து நான் பிறந்தவுடனே எனக்கு முதல் பெயர் வைத்தது யார் தெரியுமா? என்னது ஒண்ணுக்கு வருதா? பந்தலா? மேல பாடுறா, மேலதான் பந்தல். வாயிலே நான் சொல்றேன்டா. அந்த ஆகாயவாணி, ஆகாயம். ஓ, ஆகாயவாணி. சரி சரி. அந்த ஆகாயவாணி எனக்கு முதல் பெயர் என்னவென்று இட்டது? பர்குணா என்று பெயரிட்டது. முதல் பேர் பர்குணா. பர்குணன், சிற்றினன், கிருட்டினன், சவ்யசாசி, தனஞ்சயன், வாழ்வஜயன், காண்டா வனத்தை இருந்த காரியன், காண்டீவன், கிரீடிவேந்தன். என்ன திரும்பி மாட்டிக்கியா? திரும்பி மாட்டி எங்கன்னா என்ன சொல்றீங்க? கிரீடி. என் தந்தை தேவேந்திரனுடைய கிரீடத்தை திருடி கொண்டு போனவர்களை காலக்கை நிவாத அவசர்கள் அண்ணவர்களை வதம் செய்து திருடி சென்ற கிரீடத்தை மீட்டு கொண்டு வந்து எங்க அப்பா கிட்ட கொடுத்த நான் திருடி போல. அதனால் இழந்த கிரீடத்தை மீட்டு கொண்டு வந்ததால் கிரீடி வேந்தன் என்று எனக்கு ஒரு பட்ட பெயர். சரி சரி. இப்படி பெயரோ 11, அழகு 12, லட்சணங்கள் 32 பொருந்திய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன் என் பெயர். அப்படி அர்ஜுனாக இருந்தாலும் காவலா நீங்க பாண்டவர் சொன்னீங்க, நீங்க அர்ஜுன் சொல்றீங்க. ஐவராஜாக்கள் யாருக்கு பிறந்தீங்க காவலா? உங்க தாய் தந்தை யாரு? என் தாயும் யா, என் தந்தையா யார்?
என் தாய் உங்கள் தாய் அன்பின் பிறப்பிடம் அறநெறியின் இருப்பிடம் கற்பின் திருவுருவம் கற்கையில் வடிவம் மாசுக்குரியா மாசற்ற மாணிக்கம் மாணிக்கம் என்னை பெற்ற என் மாதா மாதா நான் குடியிருந்த கோயில் காளியா கோயில் நினைக்கிறேன். நான் வணங்கும் தெய்வம் என் அன்னை போர் ஆலயம். அன்னை ஒரு ஆளு, அது பழைய படம் இல்லை, ரஜினி படம் தானே. வயிற்றுக்கு என்ன திங்கிற? நானா அறிவு அதிகமா இருக்குது. சொல்லு. நானு காலையில் ரெண்டு பூச்சி செடி பண்ணேன். பூச்சி அது கொட்டை பண்ண பத்து விடு போய். அதனால என் தந்தை பாண்டமகாராஜன். தாய் எனக்கு இருவர். குந்தமாதேவியனை பெற்ற தாய். மந்தாரை சிறிய தாய். இப்படி முந்தி வந்தாரே இருவருக்கும் பாண்டமகாராஜனுக்கும் நாங்கள் ஆண் பிள்ளைகள் 5 பேரும், பெண் பிள்ளை ஒன்றும், மொத்தம் 6 பேர் பிறந்தோம். அம்மா அப்பா 1, அம்மா 2. உனக்கு? எனக்கு அம்மா 1, அப்பா 3ங்க. என்னது குழப்பமா இருக்குது? நல்லா இன்னொருக்க சொல்லு. அம்மா 1, அப்பா 3. என்னப்பா ஒரு புதிரா இருக்குதேப்பா. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பெரிய பையன் எங்க அப்பா சித்தப்பன். அப்பனோட பிறந்தவங்க 3 பேர். அம்மாவோட பிறந்தவங்க யாரும் இல்ல. அதனால அம்மா 1, அப்பா. ஆமா நண்பா, நீ தப்பா பண்ணீங்க. நான் தான் தவறாக நினைச்சிட்டேன். அப்படி இருந்தால் பிறந்து வளர்ந்து நாட்டில் சீரும் சிறப்பும் செல்வாக்கோடு வாழ்ந்து வந்தார். இந்த பாண்டவருக்கென்று இந்த அகில உலகத்தில் பகையாளிகள் யார்? போய் என் சொந்த பெரியப்பாருடைய பிள்ளைகள் திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மைக்கு பிறந்த கௌரவர்கள் 100 பேர். இந்த பாண்டவருக்கு நேரிட்ட பகையாளி கௌரவர்கள் 100 பேர். உங்களுக்கு எது? உங்களுக்கு அவர் யாரும்? அவங்க பெரிய முட்டாளு, நாங்க சித்தப்பு முட்டாளுப்பா. எங்க மாமனும் முட்டாளுங்க. என்னடா சொல்ற? பெரிய சித்தமும் முட்டாளு, எங்க மாமன் முட்டாளு. அவங்க பெரிய மூட்டு ஆளுங்க. பெரிய பூட்டு ஆளுங்க. நாங்க சித்தப்பு மூட்டு ஆளுங்க. முட்டாளுன்னு நினைச்சிருக்கீங்க. ஜாக்கிரதையா பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு கௌரவர் எது? ஆமா. எனக்கு யார் எது? யாரு இங்க இருக்கிறாரு? இந்த சீனியர் தான் எது? உனக்கா? கீழே உட்காந்துருக்காரு. அவர் தான். ஏன் அரை கேட்கறேன் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வச்சிருக்கிறதே அவ்வளவுதான்ப்பா. அரை போட்டா பிளாட்டு. அது காலையில் தலைவலி. ஆனா அப்படியாக பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் பகை என்பது பாரெல்லாம் அறிந்த விஷயம். பள்ளிக்கூடம் படிக்கும் பால பருவத்திலே இருந்த எங்களுக்குள் பகை. ஆமா. 5 வயது வரை அண்ணன் தம்பி, 10 வயது ஆனால் பங்காளி, 10 வயதுக்கு மேற்பட்டால் அண்ணவர்களே எங்களுக்கு பகையாளியாக மாறினார்கள். அப்படி ஆகி பாண்டவர்கள் உயிரோடு இருந்தாலும் அவனை 56 தேசத்தையும் நாம் ஆள முடியாது. அதனால தருமனோடு சேர்த்து அவன் தம்பிமாரையும் அழிக்க வேண்டும் என்று கௌரவன் செய்த சூழ்ச்சி 1 2 1 கோடி சூது சூழ்ச்சி இருக்கும். குடிக்கின்ற குடிநீரில் குறுபூசி நட்டு வைத்தார். படிக்கின்ற வாய்களில பாம்புகளை போட்டு வைத்தார். போகின்ற வழியெல்லாம் பொய்க்குடி வைத்து வைத்தார். நடந்து போகும் நடைபாதையில் நச்சுமுலை போட்டு வைத்தார். சாப்பிடக்கூடிய உணவில விஷம் கடந்து வைத்தார். பாண்டவர் சாகட்டும். கடைசியாக என்ன செய்தான்? அரக்கமா மாளிகை கட்டி 5 என் தாய் குந்தமாதேவி 6 பேரையும் உள்ளிட்டு எழுத்து சாம்பலாக்க பார்த்தார். தப்பித்து உயிர் பிழைத்து இடும்பாபனம் வந்து யார் மும்முனை கமலக்கண்ணியை என் அண்ணா பீமனுக்கு கல்யாணம் செய்து நாங்க எங்க 300 மங்கல அக்ரஹாரத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ பாண்டாளுக்கு சுயமர ஏற்பாடு செய்தார். அந்த சுயமரத்திலே பிராமண கோலத்தில் இருந்த நாங்கள் வில்லை எட்டாத வில்லினை வளைத்து அந்த இளங்கொடியாரை கல்யாணம் செய்தேன். வளைக்க முடியாத வில்லினை வளைத்து அந்த வஞ்சி ஆலை மாலையிட்டோம். 5 மாலையிட்டு மீண்டும் அஸ்தினாபுரத்துக்கு வர நாட்டை பிரித்தார்கள். உப்பு விளையாத உண்மை பூமி காண்டவ வனம் பாண்டவருக்கு, அஸ்தினாபுரம் கௌரவருக்கு. நாட்டை பிரிக்க காண்ட வனத்திற்கு வந்து ஒரே பானத்தால் காண்ட வனத்தை அழித்து எரித்து சாம்பலாக்கி இந்திர பிரஸ்தம் என்று சொல்லக்கூடிய அழகிய நகரம் உருவாக்கி அங்கே என் அண்ணா தர்மருக்கு முடிசூட்டி ராஜயாக செஞ்சு அரசனுக்கெல்லாம் அரசன் பேரரசன், ராஜனுக்கெல்லாம் ராஜன் ராஜாதிராஜன், மன்னனுக்கெல்லாம் மன்னன் மன்னாதி மன்னன், சக்கரவர்த்தியாக என் கணவனுக்கு பட்டம் கட்டி சிறப்போடு வாழ்ந்து வந்தோம். இதை கண்டு ஒருக்காத அந்த துரியோதனன் பாண்டவரை எப்படி ஆகிலும் பாண்டவரையும் பாண்டாலையும் பழி வாங்கணும் என்று முடிவு கட்டி எங்களை தந்திரமாக அஸ்தினாபுரத்துக்கு வரவழைத்து எங்களுடைய பகடை என்று சொல்லக்கூடிய பகடை விளையாட்டை வர வைத்து எங்களுடைய நாடு நகரம் நவடிவு செங்கோல் ஆட்சி அரண்மனை அத்தனையுமே பிடிக்கிக் கொண்டு உப்பு சட்டிக்கு உருவோடு சொந்தமில்லாமல் 12 ஆண்டு கால வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாத
வனவாசம் 13 முடித்து வந்தால் நாடு குடிப்பே என்று துரியோதனன் கட்டளையிட்டு எங்களை வனம் ஓட்டி வைத்தான் இந்த பாவி சண்டாடும் துரியோதனன். வனம் ஓட்டி வைத்தான். ஆமா. அப்படி வனத்திற்கு வந்து கல்லூர் தலகாணி கானகம் ஒரு பஞ்சபத்தை, புல்லூர் தலகாணி இந்த பூமி ஒரு பஞ்சபத்தை, இன்னும் உடுத்துவது மூங்கிலாடை, உண்ணுவது காய்கறிகள், குடிப்பது சுனை நீர், படுப்பது வட்டப்பாறை, இப்படி நாங்கள் கானகத்தில் உயிர் வாழ்ந்து வந்து 13 முடித்து நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தார். மறுத்ததால பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் பாரத யுத்தம் ஏற்பட்டு அந்த யுத்தத்திலே என்னவெல்லாம் இழந்தோம் தெரியுமா? மாதவா, மாதவா, இந்த மண்ணுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு இந்த பாடாய் போகின்ற மண்ணுக்காக ஆசைப்பட்டு அழிந்து போகும் இந்த காசு பணத்திற்காக ஆசைப்பட்டு மண்ணுக்கு ஆசைப்பட்டு என் மகனை பலி கொடுத்தோம். இந்த பூமிக்காக ஆசைப்பட்டு என் பிள்ளைகளை பலி கொடுத்தோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி ஒருத்திக்கு ஒரு மகன் தாய்ப்பால் குடிக்காதவன், தன்னை முகம் பாராதவன், எதிர்ரோமம் படைத்தவன், எதிரை கண்டு பயமில்லாதவன், அப்பேற்பட்ட ஒருவனை கொண்டு வந்து காளியம்மன் கோவிலுக்கு எவர் ஒருவர் வெற்றி பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து ஆயுதங்களுக்கு பொட்டு வைத்து பாரத போர் துவங்க செய்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி என்பதற்காக சாஸ்திரத்தை கணித்தான் சகாதேவன். அப்பொழுது பெற்ற மகன் என்று பாராள் வடிக்கு எனக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்த என் மகன் நல்லரவானை வடகோடி, அதாவது கானகத்தில் இருக்கக்கூடிய வனபத்ரகாளி அம்மனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்கமில்லாமல் பெற்ற தாயானவள் கை கால்களை பிடிக்க பெற்ற தந்தையான நானே வெட்டி பலி கொடுத்தோம். மாதவா, என் மகனை பலி கொடுத்து பாரத போர்க்களத்தை துவக்கம் செய்தேன். 10ஆம் நாள் சண்டையிலே என் குலகுருவாக விளங்கி வரக்கூடிய என் பாட்டனார் பீஷ்மாச்சாரியார அன்னவரை கொண்டு போய் அல்லவரை அம்பு படுக்கையை படுக்க வைத்தேன். என் ரத்த பந்தத்தை அப்படி இருக்கு 11ஆம் நாள் சண்டையிலிருந்து என் குருவாக விளங்கி வரக்கூடிய யார் துரோணாச்சாரியாருக்கு பட்டம் கொடுத்து சண்டைக்கு பிடித்திருப்ப 13ஆம் நாள் சண்டையிலே எனக்கும் என் மனைவி சுபத்திரைக்கும் பிறந்த என் மகன் வீரத்தில் சிறந்தவன், விவேகத்தில் சிறந்தவன். போரிலே யுத்தமானது செய்தான். அங்கே யுத்தம் புரிபவன் அர்ஜுனனா இல்லை அபிமன்னனா என்று பார்ப்போர் வியக்கக்கூடிய தன்மையாக போர் புரியக்கூடிய மகன் அபிமன்னன் 13ஆம் நாள் போர்க்களத்தில் அன்னவனையும் இழந்தோம். மாதவா, அன்னவனையும் அப்படி
13ஆம் சண்டையிலே சூழ்ச்சியான முறையில் என் மகளை கொண்டு முடித்தார்கள் கௌரவர்கள். அதனாலே அன்று இரவே சத்தியம் செய்தேன். கிழக்கே உதித்த சூரியன் மேற்கே மறைவதற்குள்ளாக என் மகளை கொன்றான அந்த படும்பாவை சண்டாளன் சைந்தவன் அவனை நாளைக்கு சூரியன் மறைவதற்குள்ளாக அவனை கொன்று முடிப்பான் என்ற அர்ஜுனன். இல்லாவிட்டால் என் அக்னியில் உயிரை துறப்பேன் என்ற அர்ஜுனன் இது சத்தியம் என்று சத்தியம் செய்தேன். சத்தியம் செய்த பிரகாரமாக அந்த பாவி சண்டாளன் சைந்தவனை நேற்றைய தினம் கொண்டு பிடித்தோம். அதாவது இன்று பகல் கொடுக்கிறேன் காலையில. ஆமா, இன்று கொன்று பிடித்து விட்டு 14ஆம் நாள் சண்டையிலே வெற்றி வெற்றி என்று வெற்றி முரசு கொட்டி இப்பொழுது நாங்கள் புறப்பட்டு வந்து விட்டோம் பாடி கூடாரத்துக்கு. அதனாலே இப்பொழுது இரவு வேலை. இன்று படுத்து உறங்க வேண்டும். உறங்கிவிட்டு நாளை தினம் 15ஆம் நாள் சண்டைக்கு தயாராக வேண்டும். அப்படி இருக்கும் தருண காலங்களில் நீ வந்த விஷயம் தங்களை பார்ப்பதற்காக ஸ்ரீமந்த நாராயண வர சொன்னார். அப்படியா? ஆமா. அப்படி என்றா என்னை எத்தனை மாயக்கன் அனுப்பியிருக்கிறார் என்றால் நான் வெறுமனே போவதா? சீக்கிரமாக மகனை பிறந்த துக்கத்தில் அழுதுகண்ணும் சந்தையமாக இருக்கிறார் நாகக்கண்ணி. அவளையும் அழைத்து எம்பெருமான் மாயக்கண்ணத்தில் சென்றார். அவர் நல்லதொரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவாரு. அதனாலே அழைத்துவான் நாகக்கண்ணி. இவ்வளவாகத்தானே அறிஞர்கள் சபையோர்களே அர்ஜுன மகாராஜாகப்பட்டவர் மனைவியாகப்பட்ட நாகக்கண்ணி அழைக்க நாகக்கண்ணி சபைக்கு தருவார்.